ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இன்னும் கொஞ்சம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கூட நம்ம வருவோம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு மில்க் எடுத்துங்க, ஒரு பால் பாக்கெட்டு எடுத்துவாங்க. ஓகேவா? இது பொதுவாகவே நீங்கள் வந்து நெட்டில் பார்க்கலாம் சரி, டெரிவேட்டிவ்ஸ் என்ன பார்த்தாலும் சரி, இந்த எக்ஸாம்பிள் தான் அடிக்கடி எல்லாருமே சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு ஈஸியாகவே இது புரியும். இனிஷியலாக வந்து ஒரு பால் பாக்கெட் எடுத்துவாங்க. அதை வந்து கொஞ்சம் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்லாம் முடிச்ச பிறகு தயிர் அது. ஓகேவா? இந்த தயிர் தான் டெரிவேட்டிவ். ஓகேவா? இந்த தயிர் டெரிவேட்டிவ்னா அப்போது அண்டர்லைங் அசெட் இது மில்க், அந்த பால் தான். ஓகேவா? இந்த தயிரோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அந்த பாலோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் இதோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த தயிர் என்ன பண்ணுது? ஸோ அந்த பாலான அண்டர்லைங் அசெட்லேருந்து டெரைவ் பண்ணி இதோட மதிப்பை இன்க்ரீஸ் ஆகிக்கிறது. ஸோ இந்த கான்செப்ட் படி மில்க் தான் அண்டர்லைங் அசெட், தயிர் தான் டெரிவேட்டிவ். ஸோ தயிரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா மோர் ஆயிரும். ஓகேவா? இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் மோர் தான் டெரிவேட்டிவ், இந்த தயிர் வந்து அண்டர்லைங் அசெட். ஸோ இந்த மோரோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த தயிரோட மதிப்பு, அதாவது இந்த அண்டர்லைங் அசெட் வந்து மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் இந்த மோரோட மதிப்பும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மோர் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த தயிர்லேருந்து டெரைவ் பண்ணி இதோட மதிப்பை இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ உதாரணத்துக்கு சொல்லலாம், இப்போது தயிரோட மதிப்பு வந்து பாலோட மதிப்பு வந்து ஒரு பால் பாக்கெட் 10 ரூபா வச்சுக்கோங்களேன். அந்த தயிரோட மதிப்பு வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த பாலோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் இந்த தயிரோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பால் பாக்கெட்டு 10 ரூபா. ஸோ அந்த பால் பாக்கெட் வந்து 11 ரூபா ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த தயிரோட மதிப்பும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா பாலோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ தயிர் டெரிவேட்டிவ். ஸோ அந்த பால்லேருந்து டெரைவ் பண்ணி அந்த வேல்யூவை எடுத்துக்கிறது. ஓகேவா? இது ஒரு உதாரணம். ஓகேவா? அந்த 2 எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கு நம்புறேன். இப்போ டெஃபினேஷனுக்குள்ளே போவோம்.